வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம மார்டின் ஸ்கார்செஸி டைரக்ட் பண்ணி லியோனார்டோ டிகாப்ரியோ நடித்து 2010 ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன ஷட்டர் ஐலாண்ட் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட ஹிடன் டீட்டெயில்ஸோடைய வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் அடிக்கடி மென்ஷன் பண்ண ஒரு ஹாலிவுட் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் ஐலாண்டு தான். இந்த ஷட்டர் ஐலாண்ட் படத்துக்குன்னே தனி ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த படத்தில் டெடி டேனியல்ஸோடைய இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெடி டேனியல்ஸை ஒரு கண்ணாடியில் தான் ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. ஸோ கண்ணாடியில் ஒருத்தவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியும். இந்த விஷயத்தை இந்த படத்தை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெடியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பேர் டெடி டேனியல்ஸ், தான் ஒரு யூஎஸ் மார்ஷல்னு நினச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஆண்ட்ரூ லேடிஸுங்கிறது வேற ஒரு கதாபாத்திரம்னு நினைப்பாரு. பட் கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும் டெடி டேனியல்ஸ் தான் ஆண்ட்ரூ லேடிஸ் அப்படின்னு. ஸோ டெடி டேனியல்ஸ் ஆண்ட்ரூ லேடிஸ் ரெண்டுமே டிகாப்ரியோ தான். இந்த விஷயத்தை தான் சிம்பாலிக்காக படத்தில் டெடி டேனியல்ஸோடைய இன்ட்ரோடக்ஷன்லேயே அந்த மிரர் ஷாட் மூலிமா நமக்கு சொல்லியிருப்பாங்க. கப்பலில் டெடி டேனியல்ஸும் அவருடைய புது பார்ட்னர் சக்கும் பேசிகிட்டு இருக்கும் போது டெடியோடைய ஃப்ளாஷ்பேக் ஷாட்ஸை காட்டுவாங்க. அதில் டெடியும் அவருடைய ஒய்ஃபும் ஒன்றா இருப்பாங்க. ஸோ அவருடைய ஒய்ஃப் டொலோரஸை ஒரு ஷாட்டில் காட்டினதுக்கு அப்புறமா கடலை தான் காட்டுவாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா டொலோரஸை தான் காட்டுவாங்க. அந்த ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஆகும். அப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கடலுடைய சத்தம் தான் கேட்கும். ஸோ இந்த இடத்துலையே வாட்டரையும் டொலோரஸையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக வாட்டரை டொலோரஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளைமேக்ஸில் தான் தெரியும். ஏன்னா டொலோரஸ் தான் அவங்களுடைய குழந்தைங்கள ஏரியில் முக்கி கொண்டு இருப்பாங்க. அதே பேக்ரவுண்ட் ஷாட்ஸில் அந்த வீட்டில் ஒரு சாங் ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்க மாதிரியும் காட்டுவாங்க. அந்த சாங் எர்னஸ்டோ நசரத்தோடைய ஆடியன் அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ எர்னஸ்டோடைய சாங்கை பர்பஸாக தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் எர்னஸ்டோ நசரத்துக்கும் டெடி டேனியல்ஸ்க்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. எர்னஸ்டோவுடைய ரியல் லைஃப்பில் அவருடைய பொண்ணும் மனைவியும் இறந்ததுக்கப்புறம் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு மென்டல் அசைலத்தில் தான் இருந்திருக்காரு. ஸோ இவருடைய ரியல் ஸ்டோரியே இந்த படத்தோட பிளாட் கூட கனெக்ட் ஆகும். அதனால தான் பர்பஸாக இவருடைய ஒரு சாங் டெடி டேனியல்ஸோடைய வீட்டில் ப்ளே ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அனகிராம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ படத்தோடைய எண்டில் தான் டாக்டர் ஜான் காலி சொல்லுவார், ஆண்ட்ரூ லேடிஸோடைய அனகிராம் தான் எட்வர்ட் டேனியல்ஸ், டொலரோஸ் சேனலோடைய அனகிராம் தான் ரேச்சல் சொலாண்டோன்னு. அதே மாதிரி இந்த படத்தோடைய டைட்டில் ஷட்டர் ஐலாண்டோடைய அனகிராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத்ஸ் அண்ட் லைஸ். இதுதான் இந்த படத்தோடைய மெயின் கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெடியை பொறுத்த வரைக்கும் நடந்த உண்மையை அவரால் ஏற்றுக்க முடியாது. அதனால தான் வேற ஒரு பொய்யை உருவாக்கி அந்த பொய் தான் உண்மைன்னு அவர் நம்புவார். டெடியும் சக்கும் கப்பல்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் அவங்கள ஒரு கார்ட்ஸ் அவங்களுடைய வண்டியில் தான் ஆஷ் கிளிஃப்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. கரெக்டாக அந்த சீனில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா கார்ட்ஸுமே ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற மாதிரியும் கையில் கன்ஸை ஹோல்டு பண்ணியிருக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்ஸ் எல்லாருக்குமே டெடி ஒரு பேஷண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வார்ட் சியில் இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸ் பேஷண்ட் ஆண்ட்ரூ லேடிஸ் அப்படிங்கிறத படத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆண்ட்ரூ லேடிஸ் வேறு யாரும் கிடையாது, டெடி டேனியல்ஸ் தான். ஸோ அதனால தான் அந்த சீனில் கார்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கன்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு ஒரு கார்டு சொல்லுவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டெடி அவருடைய கன்னை ரொம்ப ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாரு. ஆனால் சக்கு அவருடைய கன்னை எடுக்கிறதுக்கு ரொம்ப திணறுவார். ஸோ அந்த சீன்லேயே சக்கு ரியலான மார்ஷல் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. டெடியோடைய பார்ட்னர் சக்கு தான் டாக்டர் ஷீகன் அப்படிங்கிற விஷயம் படத்தோடைய எண்டில் தான் தெரியும். ஆனால் இதுக்கான ஹிண்ட்டை முன்னாடியே 2 இடத்துல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் டெடியும் சக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ் எல்லாரையுமே என்கொயரி பண்ணுவாங்க. அப்போ ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷீகனை பற்றி பேசுவாங்க. அவங்க பேசும்போது நீங்கள் அவங்கள நோட் பண்ணிங்கன்னா டெடிக்கு பக்கத்தில் இருக்கிற சக்கை தான் அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க டாக்டர் ஷீகனை பற்றி பேசி முடித்த உடனே அடுத்த ஷாட்டே சக்கை தான் ஃப்ரேமில் காட்டுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சீனில் டெடியும் சக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில பேஷண்ட்ஸை விசாரிப்பாங்க. அப்படி கேர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு லேடியை விசாரிக்கும் போது டெடி அவங்ககிட்டயும் டாக்டர் ஷீகனை பற்றி கேட்பாரு. அப்போ அந்த லேடியை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு செகண்ட் டெடி பக்கத்தில் உட்காந்துருக்கிற சக்கை பார்த்துட்டு தான் பதில் சொல்லுவாங்க. அவங்க டாக்டர் ஷீகனை பற்றி சொன்ன அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா சக்கை தான் ஃப்ரேமில் காட்டுவாங்க. டெடியும் சக்கும் ஆஷ் கிளிஃப்க்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ராக்ஸ் கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது சுற்றி இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே சீரியஸாக தேடுற மாதிரியே இருக்காது, எல்லாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் உட்காந்துருப்பாங்க. இன்னொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா டெடியும் சக்கும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை விசாரிக்கும் போது அவங்க பதில் சொல்கிற விதமாக இருக்கட்டும், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவங்களுமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் டெடி உண்மையான மார்ஷல் கிடையாது, அவர் ஒரு பேஷண்ட் அப்படின்னு. அதே மாதிரி டெடியும் சக்கும் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை விசாரிக்கிற அந்த சீன்லையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா
பேஷண்ட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டை நிற்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டெடிக்கு பின்னாடியும் ஒரு கார்டு நிற்க வச்சுருப்பாங்க. ஆனால் சக்குக்கு பின்னாடி யாருமே நிற்க மாட்டாங்க. ஏன்னா சக் வந்து அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் தான். ஸோ அதனால தான் அவர் பின்னாடி வந்து எந்த செக்யூரிட்டி கார்டும் நிற்க மாட்டார். அண்ட் டெடி வந்து ஒரு பேஷண்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் டெடிக்கு பின்னாடி ஒரு கார்டை நிற்க வச்சுருப்பாங்க. அதே சீனில் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் உக்காந்துருப்பாங்க. அந்த நர்ஸ் கிட்ட ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் இருக்கிற மாதிரியும் க்ளோஸ் அப்பில் காமிச்சிருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் கிடையாது, டெடிக்காக தான் வச்சுருப்பாங்க. அந்த ஷாட் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா டெடி வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட ரொம்ப அக்ரெசிவாக நடந்துப்பார். ஸோ மறுபடியும் அவர் அக்ரெசிவ் ஆனார்னா இந்த இன்ஜெக்ஷனை அவருக்கு போடுறதுக்காக தான் வச்சுருப்பாங்க. பிரீன் அப்படிங்கிற பேஷண்ட்டை டெடி விசாரிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டெடி வந்து அவருடைய நோட்டில் பென்சிலால் ஃபுல்லாக கிறுக்க ஆரம்பிப்பார். ஸோ அது வந்து பிரீனுக்கு ஒத்துக்காது. ஸோ பிரீனோடைய வீக்னஸ் வந்து எப்படி ஒரு யூஎஸ் மார்ஷலுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு ஃபஸ்ட் டைம் இந்த படம் பார்க்கும்போது வந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் டெடியுமே இந்த இடத்துல பேஷண்ட்டாக இருந்தவர் தான். ஸோ அதனால பிரீனோடைய வீக்னஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். டெடி டேனியல்ஸ் தான் ஆண்ட்ரூ லேடிஸ் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே படத்தில் வந்து ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடி கனவு காணும் போது அப்போது ஆண்ட்ரூ லேடிஸை டெடி போய் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அங்கே ஆண்ட்ரூ லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வைக்கிற மாதிரி காட்டுவாங்க, க்ளோஸ் அப் ஷாட்டில் காட்டுவாங்க. அதே மாதிரி டெடி டேனியல்ஸ் வந்து வாட் சீக்கு போகும்போதும் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து பற்ற வைக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த இடத்துலேயே வந்து டெடி டேனியல்ஸ் தான் ஆண்ட்ரூ லேடிஸ் அப்படிங்கிறத இந்த 2 சீன் மூலிமா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு சீனில் டெடி வந்து ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட டாக்டர் ஜான் காலியும் சக்கும் இருப்பாங்க. கரெக்டாக டெடிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாச்சு வந்து பேன் அப்படிங்கிற க்ரீக் காடோடைய ஒரு ஸ்டாச்சு. ஸோ பேனுங்கிற இந்த காடை வந்து ஃபியர் கூட ரெஃபர் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் பேனிக் அப்படிங்கிற வேர்டே வந்து பேன்லேருந்து தான் டிரைவ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் இந்த பேன் அப்படிங்கிற க்ரீக் காடை டெடி கூட தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டெடிக்குமே அவருடைய பாஸ்ட் மெமரிஸோடைய ஃபியர் இருக்கும். படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா டெடி கிட்ட சிகரெட்ஸோ மேட்ச் பாக்ஸோ இருக்காது. ஸோ எப்போவுமே சக்கு தான் சிகரெட் கொடுப்பாரு அண்ட் பற்றவும் வைப்பார். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பேஷண்ட்ஸ் கிட்ட எந்த ஒரு பொருளுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ டெடி வந்து ஒரு பேஷண்ட் அப்படிங்கிறது சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் அவருக்கு ஒரு தடவையும் சக்கு தான் சிகரெட் கொடுக்குற மாதிரியும் பற்ற வைக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி டெடி கிட்ட ஒரு கன்று இருக்கும். ஆனால் அந்த கன்னை ஃபஸ்ட்டே வந்து வாங்கிடுவாங்க. அண்ட் அந்த கன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் கன்னாக தான் இருக்கும். இந்த படத்தில் தண்ணியும் நெருப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா டெடியோடைய ஹாலுசினேஷனாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. எதனால தண்ணியை வந்து உண்மை கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடியோடைய ஒய்ஃப் தான் அவங்களுடைய குழந்தைங்கள ஏரியில் முக்கி கொண்டு இருப்பாங்க. ஸோ அந்த உண்மையை டெடியால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் வாட்டரை வந்து அவர் இக்னோர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெடிக்கு வந்து தண்ணி ஆகாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து தண்ணி குடிக்கும் போது அவங்க கையில் எதுவுமே இல்லாத மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா அந்த ஷாட் வந்து டெடியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காமிக்கிற ஒரு ஷாட்டு. அதே மாதிரி ஃபயரை காமிக்கிற எல்லா இடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டெடியோடைய ஹாலுசினேஷன் தான். ஒரு சீனில் டெடி வந்து கனவு காணும் போது ஆண்ட்ரூ லேடிஸை போய் டெடி மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் ஆண்ட்ரூ லேடிஸை காமிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபயரை தான் காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு கேவுக்குள்ளே ரேச்சலை டெடி போய் மீட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா அதுவுமே வந்து உண்மை கிடையாது, அதுவும் டெடியோடைய ஹாலுசினேஷன் தான். டெடி இமேஜின் பண்ணுற எல்லாமே ஃபேக் தான், ட்ரூ ரியாலிட்டி கிடையாது அப்படிங்கிறத ஒயிட் ஃப்ளாஷஸ் மூலிமா காமிச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா டெடி கனவு காண்றதுக்கு முன்னாடிலாம் அவருடைய ஃபேஸில் வந்து ஒரு ஒயிட் ஃப்ளாஷ் வந்து அடிக்கும். அதே மாதிரி அந்த கேவ் சீன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெடி வந்து ரேச்சலை மீட் பண்ணதுக்கப்புறம் டெடி தூங்கிட்டு இருப்பார். அப்போவும் அவருடைய ஃபேஸில் வந்து ஒரு ஒயிட் ஃப்ளாஷ் அடிக்கும். ஸோ அந்த லைட் மூலிமாவே சொல்லியிருப்பாங்க அந்த கேவுக்குள்ளே ரேச்சல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிடையாது, அது எல்லாமே வந்து டெடியோடைய கற்பனை தான். ரேச்சல் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் வந்து காணாம போயிருப்பாங்க. அவங்கள பற்றி விசாரிக்க தான் சக்கும் டெடியும் வருவாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ரேச்சல் வந்து திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது டெடியும் சக்கும் அவங்கள போய் விசாரிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ரேச்சல் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் வந்து அந்த இடத்துல கிடையாது. ஸோ ரேச்சலாக நடித்தது வேறு யாரும் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸ் தான். இந்த விஷயத்த படத்தோடைய எண்டில் தான் நமக்கு காட்டுவாங்க. படத்தோடைய ஆரம்பத்தில் டெடி டேனியல்ஸ் ஒரு யூஎஸ் மார்ஷலாக வருவார். பட் படத்தோடைய எண்டில் தான் அவர் உண்மையிலே யார் அப்படிங்கிற உண்மையை அவர் புரிஞ்சுப்பார். ஸோ இந்த விஷயத்த படத்தில் கிளைமேட் கூடயுமே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் டெடி டேனியல்ஸும் சக்கும் ஷட்டர் ஐலாண்டு வரும்போது அப்போ வானம் வந்து மேகமூட்டமாக இருக்கும். நடுவில் வந்து மழை பெய்கிற மாதிரி காட்டுவாங்க, புயல் அடிக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. பட் எண்டில் ஒன்ஸ் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆகிடும். ஸ்கை வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
இது எல்லாமே தான் ஷட்டர் ஐலாண்ட் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.